இந்த வீடியோ பாருங்க. சன் டிவிக்கான எப்படி ஒரு பொய் செய்தியை வந்து வெளியிடுறான், நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வந்து இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி நல்லா தெரியும். அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெம் மருத்துவமனையோட ஓனர் இருக்கார்களே ஐயா பழனிவர், அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை வந்து அவரே எழுதி வந்து வெளியிடுறாரு. அதோட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக சார்ந்த வேலுமணி அவர்கள், அதுக்கப்புறம் பாமக சார்ந்த அன்புமணி, அதுக்கப்புறம் பாஜக சார்ந்த அண்ணாமலை, அண்ணன் சீமான், இவங்க 4 பேர் மட்டும் தான் கலந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ் செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன் நியூஸ் அப்படிங்கிற பொய் நியூஸ்காரன் வந்து பரப்பிட்டு இருக்கான். அப்படியே அவங்க 2 பேர், அவங்க 4 பேரும் அந்நியமாக ஆயிட்டாங்க. பாமக, பாஜக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எதிரான சக்திகள் அப்படிங்கிற போல சித்தரிக்கிறேன். ஆனால் அதே புத்தக வெளியீட்டு விழாவுக்கு திமுக சார்ந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து கலந்துருக்காரு. அதையே வந்து போடலை, அதையேண்டா நீங்கள் வந்து பேச மாட்டீங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. இது வந்து ஒரு பொய் நியூஸாக? இந்த பொய் நியூஸை வச்சுக்கிட்டு இந்த யூடியூப் போட்டஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மாமா பையன் அவன் வந்து என்ன போடுறான்னா, இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா அவனுக்கு வந்து ஒரு வன்மை வச்சுருக்கான். அதாவது அந்த குண்டை பக்கத்தில் உட்காந்துருப்பான்ல, அவன் வந்து கேட்குறான் அந்த மருத்துவமனை பேர் என்ன அப்படின்னு சொல்லி. அவன் ஜெம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த மருத்துவமனை பேரை. உடனே அந்த குண்டை வந்து காமெடிங்கிற பேரில் அங்கே போனவங்களாம் வந்து ஜெம் இல்லை, எப்படிங்க அங்கே போனவங்களாம் ஜெம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவமனை மேலே வந்து ஒரு அவதூறு, ஒரு வன்மத்தை வந்து கக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஐயா பழனிவேல் அவர்கள் வந்து ஒரு பச்சை தமிழன் கவுண்டரு, புரியுதுங்களா? அவர் எங்கே வந்து இந்த மாதிரி அவருடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு? கோயம்புத்தூர் அப்படின்னாலே ஜிடி நாயுடு தான் வந்து கோயம்புத்தூரை வளர்த்தாரு. ஜிடி நாயுடு தான் மருத்துவமனை கட்டுறாரு, ஜிடி நாயுடு தான் ஸ்கூல் கட்டுறாரு, ஜிடி நாயுடு தான் எல்லாமே பண்ணுறாரு. தெலுங்கர்கள் தான் அங்கே வந்து கோயம்புத்தூரை உருவாக்கினாங்க, அப்படி அந்த மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல ஜெம் மருத்துவமனை வந்து ஒரு தமிழர் இல்லாமல் ஜெம் மருத்துவமனை ஒரு ஜிடி நாயுடு இப்போ வந்து அங்கே போய் பேசினார் இல்லையா நம்ம கலாநிதி வீராசாமி, அதே மாதிரி இருந்திருந்தால் இப்போ இவனுக்கு பிரச்சனை இருந்திருக்கு. ஆகா, அந்த மருத்துவமனை அற்புதமான மருத்துவமனை, ஜெம் மருத்துவமனை, பேருக்கேற்ற மாதிரி ஜெம்மாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். அது வந்து ஒரு தமிழருடைய மருத்துவமனை, அது கவுண்டருடைய மருத்துவமனை. கோயம்புத்தூர்னாலே கவுண்டர்கள் தான். அதை வந்து மாற்றி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆந்திரா வரையும் போய் கோயம்புத்தூரை உருவாக்குனதே வந்து நாயுடு, ஜிடி நாயுடு அவர் அப்படின்னு சொல்லி உருட்டுவாங்க இல்லையா? அப்போ அதனால அந்த மருத்துவமனை மேலே வந்து ஒரு வன்மத்தை கேட்குறாங்க. இந்த மாதிரி அந்த மருத்துவமனை பேர் வந்து ஜெம்மு, ஆனால் கூப்பிட்டவங்க யாருமே வந்தவங்க யாருமே ஜெம்மு இல்லைன்னு சொல்லி. ஆனால் அங்கே வந்து இவர் வந்திருக்காரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்திருக்காரு திமுக. அப்போ அவர் வந்து ஜெம்மு கிடையாதா? ஏன்டா உங்களுக்கு வந்து இந்த வன்மம்? தமிழர்கள் அப்படின்னாலே அதில் வந்து ஒரு பாரபட்சம் காமிச்சு அவங்க யாராவது முன்னுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஏன்டா இது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதே மேடையில் அண்ணன் சீமான் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பார். அண்ணன் சீமானுக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு இந்த குடல் இறக்க வந்து இருக்கான், குடலில் வந்து ஒரு பிரச்சனை வந்து இருந்திருக்கு. அதை வந்து அண்ணன் சீமான் கஷ்டப்பட்டுருக்காரு. ஐயா தான் வந்து பழனிவேல் ஐயா தான் வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணி அதை வந்து சரி பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அண்ணன் சீமான் காசு கட்ட போகும்போது அவங்க வேணான்ட்டாங்க. அவங்களுடைய ஐயாவுடைய மனைவி அப்புறம் வந்து ஐயாலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ அவங்க மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தன் தான் தமிழர்களுக்காக வந்து பேசிகிட்டு இருக்கான், அதனால் அவர்கிட்ட காசு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கணவரான பழனிவேல் அவர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்களாம் அம்மா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் வந்து சொல்கிறார். அப்போ என்னென்னா, நல்ல ஒரு தமிழர் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குது, அவங்களுக்கு ஒரு பற்று இருக்கு இல்லையா? இப்போ இதனால என்ன அப்படின்னா, அண்ணன் சீமானுக்கு இவங்க வந்து கொஞ்சம் ஃபேவர் பண்ணுறாங்க, ஆதரவாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து இவங்களை அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற அட்டாக்கிங் மோடில் தான் இந்த யூடியூப் புட்டஸ்ங்கிறவன் அந்த ஒரு மருத்துவமனையை வந்து ஒரு கொச்சையாக வந்து பேசிக்கிட்டு இருக்கான், இது பண்ணிட்டுருக்கான். ஆனால் இவன் பேசுகிறனால தான் நம்மளும் பேச வேண்டியிருக்கு. இப்போ நான் ஏன் அதை உடச்சி பேசுகிறேன்னா, அவர் அந்த மருத்துவமனையை வச்சு நடத்துகிறாரு, அவர் மக்கள் சேவை தான் பண்ணுறாரு. அவர் இவங்கள மாதிரி திருட்டு தொழில் ஒன்றும் பண்ணலை. இல்லைன்னா அவர் வாழ்க்கை வரலாறு அவரே எப்படி இப்போ இது பண்ணி எழுதுவார் அவ்வளோ கட்ஸோட. அப்போ அவர் ஒரு நல்ல மனுஷன், நேர்மையாக இருக்கார். திருப்பூர்னாலே கவுண்டர் அப்படிங்கிறது தான் அதான் வந்து இருக்குது. இவங்க வந்து அங்கே போயிட்டு நாயுடுன்னு சொல்லலாம். நாங்கள் கோயம்புத்தூரில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் கவுண்டர் தான் கோயம்புத்தூர்னு சொல்லக்கூடாது, சொன்னால் அவங்களுக்கு வந்து எரிச்சல் வரும். அதை விடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கும்போது தலையில தொப்பியோடையே வந்து மாஸ்கோடையே வந்துட்டார். இப்போ ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணனால தான் அவர் வந்து இந்த மாதிரிலாம் வர்றாரு. அதுக்கெலாம் காரணம் நாங்கள் தான். ஆடியோ ரிலீஸ் பண்ணி அவரை பார்த்தீங்களா, நீ தான் பேசுவே இப்போ பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அந்த வடிவேல் ஃபோட்டோலாம் வச்சு இது பண்ணிருக்கான். ஏன்டா எச்எஸ் ஒரு அண்ணன் சீமான் வந்து எந்த பத்திரிக்கையால் இதுக்கு முன்னாடி வந்து சந்திக்காமல் வந்து போனாரா? இப்போ அவருக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குது, சந்திக்காமல் வந்து போகிறாரு. அவர் வந்து எங்கேருந்து வர்றான்னு தெரில. ஒரு வேளை அவர் வந்து வெளியூர்லேருந்து வர்றாரா, வெளியூர்லேருந்து வரும்போது அப்படியே வந்துட்டாரா, இல்லை அவர் பத்திரிக்கை சந்திக்க நேரம் இல்லையா, என்ன ஏது எதுவுமே இல்லை. இதே உங்கள் ஸ்டாலின் அவர்களை வந்து எடுத்துங்க. பத்திரிகையாளர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, 30 தடவை குனிஞ்சு பார்க்குறாரு. அப்படி என்ன அவர் பெரிய அண்ணன் சீமான தப்பு பண்ணிட்டாரு? ஒரு தப்பு பண்ணல, ஒன்றும் பண்ணல. உங்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் சொத்தை சேர்த்துக்கிட்டு ஜெயிலில் உட்காந்துருக்காரு. அப்போ அப்படிலாம் வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் வந்து அடுத்தவனை வந்து பேசுகிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, இது அண்ணன் சீமான் அப்படியே என்ன முடங்கிட்டார், அவ்வளோதான், ஆடியோ வந்து இப்படி ரிலீஸ் ஆகிடுச்சு முடங்கிட்டார் அப்படின்னு உட்காந்துட போகிறாரு. அடுத்து நாளைக்கு வந்து பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை வள்ளுவர் கோட்டத்தில் பெரிய ஒரு போராட்டத்துக்கு வச்சு உங்களை எல்லாம் வச்சு உரின்னு உரிக்க போகிறாரு. நீங்களாம் ஆபாசை பற்றி தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏன்னா நம்ம வெற்றி கொண்டாண்டிருக்காருல, அவர் வந்து மேடையிலே வந்து சொல்கிறாரு, பெரியார் அவர்கள் வந்து எங்களை
தே பசங்க அப்படின்னு சொல்லி அந்த முழு வார்த்தையுமே சொல்லுவார். ஏன்னா பெரியார் மேக்சிமம் தே பசங்க சூத்திரனாலே தே பசங்க நீங்கள்லாம் தே பசங்கடா அப்படிங்கிற மாதிரி அவர் அசால்ட்டாக பேசுவாராமா. அது சொன்னதும் இந்த வெற்றி கொண்டான் தான். அப்படி ஒரு மேடையில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த திமுக காரங்களாம் வந்து தே பசங்க அப்படின்ட்டாராமா. உடனே கொண்டான் என்ன பண்ணுறாருன்னா, என்னுடைய அப்பாவே நீ தான் அப்படின்னு சொல்லி அவர் பெருமையாக பேசுகிறாரு. இந்த அளவுக்கு ஆபாசவாதிகள் தான் நீங்கள் எல்லாம் வந்து எங்களை சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி தான். உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.